ஒருத்தன் டெய்லி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கான். கடவுளே என்னைய கஷ்டத்துல படைக்க வச்ச, வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட்டுங்கிறான். ஒன்னும் பணம் இல்ல, நிம்மதி இல்ல, அது இல்ல, இது இல்ல. எப்ப பார்த்தாலும் கடவுள்கிட்ட புலம்பிக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் கடவுள் அவனுக்கு நேர்ல காட்சி கொடுத்து சொன்னார், என்னப்பா வேணும் அப்படின்னாரு. அவன் சொன்னான், வாழ்நாள் ஃபுல்லா மனுஷனா பிறந்து கஷ்டமே பட்டுக்கிட்டு இருக்கேன், ஒரு நிம்மதி இல்ல, அது இல்ல, இது இல்லைன்னார். சரி, நாளை காலையில இந்த ஊரோட முனையில ஒரு குகை ஒண்ணு இருக்குது, அந்த குகைக்கு நீ வந்துரு, உன்னோட கஷ்டம் தீரும்னார். அவனும் ரொம்ப ஆவலோட மறுநாள் காலையில, இது பொய் சொல்லிட்டு கூட போயிருப்பான் அவனாவது, நம்பிக்கை இல்லாம தான் போனான். அங்க கடவுள் உட்காந்துட்டு இருந்தாராம். கடவுள் கேட்டாராம், இது பாருப்பா, உன் கஷ்டம் இன்னைக்குல இருந்து தீரப்போகுது. இந்த குகை உள்ள 3 ரூம் இருக்குது. ஒண்ணுத்துல மாதுகள், அழகான உலகத்தில் அழகான பெண்களை ஒரு ரூம்ல இருக்காங்க. ஒரு ரூம்ல தங்கங்கள் நிறைய இருக்குது. ஒரு ரூம்ல ரூபாய் நோட்டுகள், இந்த ரூபாய் நோட்டுகள்லாம் இருக்குது. இதுல எது வேணுமோ நீயே எடுத்துக்க, போய் உங்க வீட்டுல உங்க மனைவியை கூட்டு வந்த கூட போய் எடுத்துக்க அப்படின்னார். சரின்னு சொல்லிட்டு போயிட்டான். நான் போய் என் ஒய்ஃபு கூட்டு வந்துடுறேன், கோணி பையெல்லாம் எடுத்துன்னு வந்துடுறேன்ட்டான். மனைவி கிட்ட போய் விஷயத்த சொன்னான். ஒரு குகைக்கு போறோம், 3 விஷயம் இருக்கான், பெண்கள், அது எனக்கு வேணாம், பணம் அது வேணும், நகை வேணும், நம்ம மொத்தமா வாரிட்டு போயிடலாம் அப்படின்னு அவன் மனைவி கிட்ட போய் சொன்னான். அவங்க மனைவி என்ன பண்ணிட்டாங்க, ஊர் உள்ள சொல்லிட்டாங்க, அவங்க அக்கா தங்கச்சி எல்லாருக்கும். அவளோட போய் குகையை ஓபன் பண்றாங்க. கடவுள் போய் ரூம்ல போய் பார்த்தா எல்லா ரூம்லயும் களிமண் இருக்கு. கடவுள் சொன்னாராம், இந்த பாருப்பா, நீ போய் உன் மனைவியை கூப்பிட்டு வந்து எடுத்துக்கண்ண. இந்த ரகசியத்தை ஊருக்குள்ள அந்த அம்மா பரப்பிச்சு. அதனால அவங்க வந்து முன்கூட்டியே வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. எப்பவுமே ரகசியங்களை காக்கக்கூடியவர்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ரகசியம் எந்த பெண்கள் கிட்ட நிக்காது, உன் தலையில நீயே மண் வாரி கொட்டிக்கின அப்படின்னாராம்.